இந்த ஃபிஃப் அகில உலக திரைப்பட திருவிழா இந்த நிகழ்வை 38வது ஆண்டுல தான் ஃபெட்னா அறிமுகப்படுத்துறாங்க. ஆனாலும் ஏன் இதை பண்ணணும், எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு தளபதி படம் இங்க போட போறாங்க, அலைப்பாயுதே படம் போட போறாங்க, இன்னும் நிறைய படமா பிரீமியம் பண்ண போறாங்க இல்லையா? படமே போட போறாங்க. பிரீவியும் ஒரு படம் இருக்கு, அதையும் நம்ம சொல்லுவோம். இந்த ஆச்சரியங்களுக்கு மத்தியில இப்படி வெறுமனே எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு மட்டுமா இந்த நிகழ்வுனா இல்ல. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதை யார் சொல்ல போறாங்க? எஸ், அப்சல்யூட்லி. ஸோ சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான பர்சன் தான் வர போறாங்க. இந்த ஷோவை இவ்வளோ அழகா டிரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அப்கமிங் மூவி டிரெக்டர். ஆனா க்ளோஸ்ட் கேட்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் அவர் அறிமுகப்படுத்தி, அந்த ஷார்ட் ஃபிலிம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து நாமினேட் ஆயிருக்கு, அவார்ட்ஸும் வின் பண்ணிருக்கு. ஸோ டெஃபினட்டா ஹி இஸ் ஒன் அப்கமிங் மல்டி டேலண்டட் பர்சன். அவரு இப்ப நம்ம மேடை கூப்பிட போறோம். நிச்சயமா எப்போதும் சமூக நோக்கத்தோட இயங்குகிற அப்துல் கலாம் ஐயாவின் கரங்களால ஒரு பக்கத்துக்கு இவரை பற்றி புத்தகத்தில் எழுதும் வகையில் செயல்பட்ட பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் இவருடைய குறும்படத்தை பார்த்துட்டு உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்காக 26 கோடி ரூபாயை ஒதுக்கின அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற நல்ல படத்தை இயக்கி இருக்கிற, தொடர்ந்து பல்வேறு செயற்பாட்டுகளில் இயங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் மிஸ்டர் நரேஷ் அவர்களை கைத்தட்டலோட மேடை கழிக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபெட்னாலேருந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து ஃபெட்னாவை பற்றி கேட்கும்போது ஒரு கெஸ்ட்டாக என்னைக்காச்சும் ஒரு நாள் இங்கே வருவோமான்னு நான் நினச்சதெல்லாம் உண்டு. ஆனால் ஏன்னா அதே வந்து வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிற ஒரு டீமில் நானும் ஒருத்தனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தது உண்மை தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் விஜய் அண்ட் போர்ட் மெம்பர்ஸ் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கிறது வந்து ஃபெட்னால ஒரு டீம் மெம்பராக இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு புனிதன்றது தான் உண்மை வாலண்டியர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே வாலண்டியர்ஸ் மட்டுமே தான். இதில் யாருமே பெய்ட் மெம்பர் இல்லாமல் ஒரு வருஷம் ஒரு விஷயத்த தமிழுக்காக முன்னிறுத்தி அந்த டைமை வந்து தமிழுக்காக முன்னிறுத்தி அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து ஃபெட்னாவோட ஒரு உயர்ந்த எண்ணம். அது மட்டும் இல்லாமல் நானும் நினச்சேன் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும் ஃபெட்னால, சரி அதனால் வந்து ஒரு 15 நாள் போடுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் விஜய் வந்து அவர் வந்து நானும் விஜயும் வந்து ஷேர் கலாம் சாரோட அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து தான் வந்தோம். எங்களுக்கு 2 பேருக்குமே பிரின்சிபல் பொன்ராஜ் சார் தான். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இந்த ஒரு வருஷம் ரிசைன் பண்ணிட்டு ஃபெட்னாவை வந்து முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்காரு. அதை விட ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் லீடர் தான் விஜய். அண்ட் அவர் கூட நான் வந்து இந்த விஷயத்த ஒர்க் பண்ணும்போது அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை தான். முதல்ல வந்து லைக் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, நாங்கள் வந்து அந்த ஒரு க்ளோஸ்ட் கேட்ஸ்ன்னு ஒரு படத்தை வந்து பற்றி நானும் விஜயும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நான் சொன்னேன், விஜய் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் என்கிட்ட முதல்ல கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இங்கே நிறைய லீடர்ஸ் உருவாவாங்க, நீங்கள் நம்புறீங்களா நரேஷ்ன்னு சொன்னான். ஆமான்னு சொன்ன அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து 5வது நாள் வந்து he asked me to என்ன சொல்கிறது present in the board members. அங்கே பார்த்தா கபிலன், அதுக்கப்புறம் எலிலன், அதுக்கப்புறம் காட்டலங்கோ லியான் சார் வந்து ஆஸ்கர் வின்னர் அவர் இருக்காரு, எல்லோரும் இருக்காங்க. சரி ஓகே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். அவங்களும் 10 நிமிஷத்தில் ஓகே சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஐடியா வந்துச்சுன்னா ஃபெட்னா மாதிரி கிராப் பண்ணுறது யாருனாலுமே முடியாதுன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டே இருந்துச்சு. போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பட் இது எந்த இடத்துல வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணோம். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஹாலிவுட்டில் வந்து ஆஸ்கர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஃபிஃப் வந்து இங்கே இருக்கும். இது ஹாலிவுட்னு ஆஸ்கர்னோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக வந்து அதோட கிராண்டியரு இல்லை ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்லாம் தான் யோசிப்போம். ஆனால் அதுக்கு முக்கியமான அடிப்படை கான்ஸ்க்கும் ஹாலிவுட்டுக்கும் ஆஸ்கருக்கும் ஒரு அடிப்படையே வந்து நேர்மை, த மெரிட் ஆஃப் த சிஸ்டம்.
அந்த நேர்மையை இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் எங்கள் டீமும் போர்டும் என்ஷூர் பண்ணி தான் இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்கு வந்து நாங்கள் அவார்டை செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேர்மையில தான் முதல்ல வந்து நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இன்னொரு இது என்னன்னா, லைக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்துச்சுனாலே வந்து எப்பவுமே வந்து ஐடியாஸ் தான் இருக்கும். அந்த ஐடியாஸ் மட்டும் இல்லாமல், ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் எலமெண்ட். ஸோ விச் மீன்ஸ் லைக் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, 80% தமிழ் படமும் 20% உலக படங்களும் அப்படி கொண்டு வந்து ஒரே ஸ்டேஜில் கம்பீட் பண்ணி, அந்த 20% தமிழ் படம் உள்ள வர படத்துலையும் சப்டைட்டில்ஸ் வந்து தமிழில் தான் கொண்டு வர போகிறோம். உலக ஃபிலிம் மேக்கர்ஸ் தமிழில் சப்டைட்டில்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் இங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு இடத்த நாங்கள் முழுமையாக வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்த வருஷத்துக்கு. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா, என்ன சொல்கிறது, ஒரு தாட்ஸ், ஒரு ஐடியா வந்து உலகத்தையே மாற்றும். ஒரு தாட்ஸ் வந்து உலகத்தையே ஒரு பெரிய புரட்சி கொண்டு வரும். இந்த ஐடியாவும் தாட்ஸும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டு வரோம். உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆஸ்கர் கூடயும் கேன்ஸ் கூடயும் கம்பீட் பண்ணுவோம். அதே சமயம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரவிவர்மன் சாரும் ராஜ்குமார் பெரியசாமி சாரும் வந்து 2 பேரும் வந்து வரும்போது நாங்கள் இந்த ரெட் கார்பெட்டை முதல் தடவையாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்தினோம். என்னென்னா, அவங்க கூட வந்து ரோல்ஸ் ராய்ஸில் வந்த ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க யாருன்னா ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கிட்ஸ். இவங்க வந்து ரெட் கார்பெட்டில் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி வந்தாங்க. அது எதுக்குன்னா, we wanted to amplify the voices of special parents and autism kids. So முதல் தடவையாக வந்து ரெட் கார்பெட் were used for a social cause. அதை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணோம். அதே மாதிரி திரும்பி சொல்கிறோம், நாங்கள் ஆஸ்கர் கூடயும் கான்ஸ் கூடயும் கம்பீட் பண்ணுவோம்னு நினச்சதை மறுபடியும் சொல்கிறோம். ஹார்ட் ஒர்க்கும், டைவர்சிட்டி, இன்டெகிரிட்டி, இன்க்ளூசிவிட்டி, இதை சேர்த்து we will beat Oscars and Canes one day. Thank you. Thank you, sir. Please do stay back and the logo reveal வந்து பண்ண வேண்டியது இருக்கு சார். So yeah, உங்க thoughts and ideas ரொம்ப ஸ்பெஷல். Thank you so much for this first International Film Festival in America. So இதோடைய FIF உடைய அந்த லோகோ இப்போ ரிலீஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்ம மக்களே. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா நடுவில் வந்து அக்கு. இது வந்து கிரெடிட் நான் எடுத்தேன்னா என்னை விட வந்து ஒரு தப்பானவன் யாரும் இருக்க மாட்டாங்க. சவுந்தரன் சொல்லிட்டு அது இங்கே இருக்காரான்னு தெரில. அவர் தான் வந்து இந்த லோகோவை வந்து ஃபைனலாக டிசைன் பண்ணார். ஸோ கிரெடிட் அவருக்கு தான் போகணும். ஸோ அதனால் வந்து லா போட்டு அதுக்கப்புறம் அக்கு அண்ட் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான லோகோ தான் இந்த லோகோ. உங்க சிந்தனையும் நோக்கமும் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு அழகான உரை நிகழ்த்தி இந்த அடையாள குறியையும் வெளிப்படுத்தியதற்கு உங்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you so much for your thoughts and ideas, sir. நன்றி.